பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்திற்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்கள். பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கவும் அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தடையானதை விதித்திருக்கிறது. அதாவது திருநெல்வேலியை சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தது என்னவென்றால், அதாவது ஆளுநர் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் இந்த சட்டப்பிரிவுகள் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளுக்கு முரணாக உள்ளதால் இதனை சட்டவிரோதமானதாக அறிவிக்க வேண்டும். இதற்காக இந்த சட்ட விதிகள் கொண்டு வரப்பட்டன, என்ன தீர்க்கமான காரணங்களும் தெரிவிக்கவில்லை என்றும், துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் என்றால் அந்த அதிகாரம் சட்டமன்றத்துக்கு, அமைச்சரவைக்கா அல்லது மாநில அரசு நிர்வாகத்தின் தலைவரான ஆளுநருக்கா என்பது குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சரை நியமிக்கும் வகையில் கடந்த 1994ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டு நிலுவையில் உள்ள சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறாமல் புதிதாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேறியுள்ளது சட்டமன்றத்து விதிகளுக்கு முரணானது என்பதால் புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் துணைவேந்தர்கள் நியமனத்துக்கான தேர்வுக்குழு நியமிக்கவும் துணைவேந்தர்கள் நியமிக்கவும் தடை விதிக்க வேண்டும் எனவும் அரசிதழை அமல்படுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு இன்றைய தினம் நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன், பி. லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாதத்தை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மூத்த தலைமை வழக்கறிஞர் சி. வில்சன், தலைமை வழக்கறிஞர் சி.எஸ். ராமன் மற்றும் மூத்த வழக்கறிஞர் சி. வில்சன் ஆகியோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். அப்பொழுது அவர்கள் தங்களது வாதத்தில் இந்த மனுவானது அதாவது அரசியல் நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. மேலும் இந்த மனுவை கோடை விடுமுறை காலத்தில் விசாரிப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை, இது அப்படிப்பட்ட ஒன்றும் அவசரமான வழக்கு இல்லை. மேலும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற கோரி ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக முறையீடும் தலைமை நீதிபதியிடம் அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையீடும் செய்யப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த வழக்கை தற்பொழுது விசாரணைக்கு எடுக்கக்கூடாது என்று மெமோ தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. எனவே இந்த வழக்கை தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும், அப்படி விசாரிப்பதாக இருந்தால் கூட விசாரிப்பதற்கு, அதாவது இந்த மனு மீதான வாதங்களை முன்வைப்பதற்கு அவகாசம் அளிக்க வேண்டும், குறிப்பாக பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட வாதங்களை முன்வைத்து தமிழ்நாடு அரசு சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. இருப்பினும் அந்த கோரிக்கையை நிராகரித்த நீதிபதிகள் இந்த வழக்கின் மீதான விசாரணையை தொடர்ந்தனர். அப்பொழுது தமிழக அரசு சார்பில், அதாவது இந்த வழக்கில் இணைத்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அரசாணை என்பது போலியானது, அந்த அரசாணை என்பது போலியாக தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த போலியான அரசாணை எப்படி சேர்க்கப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும், இல்லை என்றால் தமிழ்நாடு அரசு இதற்கு சிபிசிஐடி விசாரணை நடத்த முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் அரசிதழில் வெளியிடப்பட்ட மொத்தமுள்ள 10 பல்கலைக்கழகங்களில் 2 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே துணைவேந்தர் தேர்தல் குழு நியமிக்கப்பட்டதாகவும், இந்த குழு விண்ணப்பங்கள் வரவேற்று விளம்பரம் வெளியிட்டது, அதுவும் ஜூன் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அதனால் தடைக்குரிய வழக்கில் பதிலளிக்க அரசு தரப்புக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளை எதிர்த்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இருப்பதாகவும், அதனால் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கே மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுக்கப்பட்டது. மனுதாரர் சார்பில் இடைக்கால தடை கோரிய மனு மீது வாதங்களை முன்வைக்க நீதிபதிகள் அனுமதி அளித்தெடுத்து மனுதாரர் சார்பில் வாதங்களானது முன்வைக்கப்பட்டது. மனுதாரர் சார்பில் பல்கலைக்கழகங்களை அரசியல் சக்திகளிடம் இருந்து பாதுகாக்கவே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும், துணைவேந்தர் நியமிக்கும் நடைமுறை துவங்கப்பட்டுவிட்டது, துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறைகளுக்கு முரணாக சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டுதான் இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கிறது. பல்கலைக்கழக மானியக் குழு சட்டத்தில் சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. தேர்தல் குழு நியமித்தது பல்கலைக்கழக மானியக் குழுவின் அதிகாரத்துக்கு உட்பட்டதல்ல. பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளை விட தமிழக அரசின் சட்டம் மேலோங்கி நிற்கும் என வாதிட்டார். மேலும் பல்கலைக்கழக மானியக் குழுவிடமிருந்து எந்த நிதி உதவியும் பெறாத நிலையில் தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமனம் குறித்த விதிகளை ஏற்க மறுத்து 2021ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனால் தமிழக அரசு சட்டங்கள் சட்டவிரோதமானதல்ல, யூகத்தின் அடிப்படையில் சட்டங்களுக்கு தடை விதிக்க முடியாது, விரிவான வாதங்களை முன்வைக்க வேண்டியுள்ளதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அது துணைவேந்தர்களை நியமிக்கும் வேந்தரின் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கி நிறைவேற்றப்பட்ட
சட்டப்பிரிவுகளுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.